கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் கர்த்தர் வாக்குறுத்தம் கொடுத்துக்காரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்புகிறது வரும்போதோ ஜீவ விருட்சம் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு எல்லா பெண்டிங் ஆசீர்வாதத்தையும் அரியசோட உங்களுக்கு கையில கிடைக்கும்படி ஆசீர்வதிக்க போறாருங்க. அதாவது நான் சொன்னதை செய்யும்போது கைவிடுதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? எந்தெந்த வாக்குறுத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்காரோ சிலது நிறைய வாக்குறுத்தம் கொடுத்து டிலே ஆகிட்டே இருக்கும். இவ்வளவு சொன்னாரு, இவ்வளவு வசனங்கள் வந்துச்சு, இவ்வளவு வாக்குறுத்தம் வந்துச்சு, இன்னும் வாழ்க்கையில் என்ன அதை நான் சுதந்திரிக்க முடியாது கவலை இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாருங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் கடைசி 28ஆம் வசனம், ஆகையால் நான் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குறுத்தங்கள் கொடுத்திருக்காரோ, என்ன வசனங்கள் கொடுத்திருக்காரோ, என்ன உறுதி கொடுத்திருக்காரோ எல்லாவற்றையும் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர் சொல்லிருக்காருங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. எல்லா பெண்டிங் இதுவரைக்கும் இருந்த எல்லா காரியங்கள் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு புதிய ஆசீர்வாதங்கள், புதிய பொருட்கள், புதிய வாசல்கள் கர்த்தர் திறந்து இந்த நாட்கள்ல உங்களை ஆசீர்வதிக்கப்படுறாரு. இந்த வசனத்தை அறிக்கைங்க. கர்த்தாவே நீ கொடுத்த வாக்குத்தான் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது, இனி தாமதிப்பது இல்லை என்று சொன்னீரே, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னீரே, அந்த வசனத்தின் பிரகாரமாக, அந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக எங்க வாழ்க்கையில அது சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திர வசனத்தின் பிரகாரமாக எல்லா உபத்திரவங்கள் பாடுகளை நீக்கி போட்டு ஆசீர்வாதத்தை சோம்புகளை உதவி செய்யுங்க. கத்தரிக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின் பிரகாரம், இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. ஆமென். God bless you.